ஏன் இயேசு வரணும் இந்த கேள்வி வாராருன்னு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்னாங்க. ஐயா சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க? 70 வயசு இருக்குமா? இருக்கும். அவங்க எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சொல்லட்டும், ஏன் வாராரு அதான் கேள்வி. கரெக்டா? எதுக்கு வராங்கன்னு யாருமே சொல்லல. வாராருன்னு சொல்லாங்க. ஏன் வாரான்னு எனக்கு சொல்லியே தரல. இதான் உண்மை. இப்ப ஏன் வாராரு அப்படின்னு பைபிள கொஞ்சம் நம்ம பார்க்கும் பொழுது முதலாக முக்கியமான ஒரு வசனம் மத்தேயு 24:21 வாசிங்க. மத்தேயு 24:21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல், நல்லா கவனிச்சுக்கோங்க, உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான ரைட். போதும் நல்லா கவனிங்கம்மா, கவனிங்க. ஏன் ஆண்டவர் வரணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஆண்டவரே சொல்றாரு, இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிக்காததுமான ஒரு கொடூரமான ஒரு காலம் வரப்போகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. கொடூரமான காலம் வருவதாக வேதம் நமக்கு முன்கூட்டியே சொல்லியாச்சு. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, என்னையா இது அவ்வளவு மோசமான காலமா, அவ்வளவு கொடூரமான காலமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா வேதம் அதுக்கு அழகா வர்ணனை பண்ணிட்டாங்க. இதுவரை சம்பவித்திராத, நம்ம கேள்விப்பட்டிராத ஒரு கொடூரமான காலம். இப்ப ஐரோப்பா நாடுகள்ல வெயிலின் தாக்கம் 45 டிகிரின்னு அன்னைக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. எத்தனை டிகிரி? 45 டிகிரி. வெள்ளக்காரனுக்கு அவனுக்கு தெரியுமா? ஐரோப்பியர்களுக்கு தெரியுமா? அந்த வெயில் அவன் பார்த்ததே கிடையாது. அப்ப உஷ்ணம் கூடுது, பூமி தகதகன் மாற ஆரம்பிக்குது. இந்த கடைசி கால சூழ்நிலைகள் எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். பஞ்சங்கள், பட்டினிகள், யுத்தங்கள் இதெல்லாம் உலகெங்கும் நடக்க ஆரம்பிச்சிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம டிவி பார்க்கிறோம், யூடியூப்ல பார்க்கிறோம், என்னென்ன சம்பவம் அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரியுது. அப்போ கடைசி காலத்துல இன்னும் கொடூரமான காலம் வருகிறது என்று பைபிள் சொல்லுகிறதே. ஆகவே நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா வாசிங்க. இப்போ வந்து வசந்த வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:10. 1 தெசலோனிக்கேயர் 1:10. அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்கள். கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? நல்லா வாசிக்க கேட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஏன் என்பதற்கான விளக்கம் அதுக்குள்ள இருக்குது. நல்லா கவனிச்சீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 1:10 ஏப்பா கர்த்தர் வரணும் அப்படிங்கிற பதில் அதுக்குள்ள இருக்குது. இன்னொரு வாசிப்போம். நல்லா கவனிங்க ஐயா. ஏன் கடவுள் வரணும், இயேசு கிறிஸ்து ஏன் வரணும் அப்படின்னு சொன்னா இனிமேல் வரக்கூடிய கோபாக்கினில் இருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிப்பதற்காக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்பா இயேசு வரணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறாங்களே, ஏன் வரணும்னு சொன்னா ஒரு கொடூர காலம் வருதுன்னு பைபிள் சொல்லுது. கடுமையான நாட்கள் வருதுன்னு சொல்லுது. அந்த நாட்களிலே நம்மை ரட்சித்து பாதுகாப்பதற்காக இயேசு வருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? இயேசு வருகிறார் நம்ம கேள்விப்பட்டோம். ஏன் வருகிறார்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியலையா அப்படின்னு சொன்னா இதுதான் காரணம். ஏன் ஏசப்பா வரணும்? ஒரு கொடூரமான ஒரு காலம் வருது, ஒரு பொல்லாத ஒரு காலம் வருது. தேவனுடைய கோபாக்கினை நாள் என்று பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? தேவனுடைய கோபாக்கினை நாள். நீங்க வெளிப்படுத்த விசேஷம் வாசிச்சோம்னு சொன்னா 7 கோப கலசங்கள் அப்படின்னு இருக்குது. 7 முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது இந்த பூமியின் மேல் நியாயத்திற்கு கர்த்தர் கொடுக்கிறார் வருது. இக்கெட்டு காலம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படிலாம் ஒரு காலங்கள் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல நாட்களாக இருக்க போவது இல்லை. அது எப்ப வரும்? எப்ப வேணாலும் வரலாம். அதனால அந்த நாளுக்கு அந்த பிரச்சனையில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக இரட்சகராக இயேசு மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. இது சொந்த கருத்தா பைபிள் கருத்தா? சொல்லுங்க.
வேதத்தை வாசிச்சு நம்ம விளக்கம் சொல்லணும். கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? சரி, ஏன் தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்? 1 தெசலோனிக்கேயர் 4:16. சீக்கிரம். ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். ரைட். சரி, இப்போ ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? நோவாவின் காலத்துல பேழையை செய்ய சொன்னாரு. லோத்தின் காலத்துல அவனை ஊரை விட்டு துரத்தி அந்த ஊரை அழிச்சாரு. இப்போ பூமி எங்க அழிவு வருது? நல்லா கவனிங்க. பூமி எங்கும் நம்ம எங்க போய் ஒளிய வைக்கிறது? தருமபுரத்துல அழிவு வருதுன்னா நம்ம இங்க இருந்து வெளியே போயிடலாம். முழு ஊருக்கு வந்தா எங்க ஓடுறது? கடலுக்கு போனாலும் அங்க அழிவு, தூத்துக்குடிக்கு போனாலும் அங்க அழிவு, எல்லா இடத்தும் அழிவுங்கிறாரு. எங்க ஓடி ஒளிகிறது? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பூச்சக்கரத்தின் மீது இந்த பிரச்சனை வரப்போகுது. ஆகவே நான் உங்களுக்கு புதிய ஒரு வழியை சொல்றேன். அந்த நாட்கள்ல வேலையை கொடுத்துட்டேன், ஊரை விட்டு துரத்தி விட்டுட்டேன். இப்போ புது வழி என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் இங்க இருக்க போறீங்க, நான் வரப்போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர், ஏனில் கர்த்தராக ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் மேகங்கள் மேல் இறங்கி வருவார். அப்போ எப்படி நீங்க காப்பாற்ற போறீங்கன்னு பாருங்க. வாசிங்க. அப்பொழுது சரி, அடுத்து ஐயா கவனிங்க, கவனிங்க. உயிரோடு இருக்கிற நாம், இப்ப எல்லாம் யாருக்கெல்லாம் உயிர் இருக்கு? நம்ம எல்லாருக்குமே உயிர் இருக்கு. உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட போறோம்? கர்த்தர் மேகத்துல இருக்கிறாரா, நீங்க எதிர்கொண்டு போக போறீங்க. எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு, கவனிங்க கவனிங்க, வசனம் என்ன சொல்லுது? ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு. இதுக்கு பேர் என்னது? ராப்சர். சொல்லுங்க. ராப்சர். அது என்னங்க? ராப்சர் கேப்சர் ஒன்றும் தெரியல. இங்கிலீஷ்ல ராப்சர், கிரேக்க வார்த்தை ராப்டோ அப்படின்னு சொன்னா பிடுங்கப்படுதல். வயல்வெளியில புல்ல புடுங்குறாங்கல்ல, களையை புடுங்குறாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை இந்த தருவ குளத்தில் இருந்து புடுங்கி கொண்டு மேகத்தின் மேல் கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. புரிஞ்சுதா? புரியலையா? ரைட். புரியலன்னு சொன்னா நாம் பொறுப்பு இல்லை. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. காப்பாற்றுவேன் நான் சொன்னாரு. எப்படி காப்பாற்றுவார் பைபிள் சொல்லுதுன்னா, மத்திய ஆகாயத்தில் இயேசு வருவார், சபையானது எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு, வாசிங்க, இவ்விதமாய். ரைட். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு போய் சேர்ந்துருவீங்க. இவ்விதமாய் அவரோடு கூட என்னென்றைக்கும் இருக்க போகிறோம். ரைட். இப்போ நீங்க எல்லாரும் எங்க போயிருவீங்க சொல்லுங்க? வெளியூருக்கு போறீங்களா? எமலோகத்துக்கு போக போறோமா? மேலோகத்துக்கு போக போறோம். ஆண்டவரை சந்திப்பதற்கு போக போறோம். இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு கர்த்தர் ஏன் வரணும்னு? புரிஞ்சுதா? வாராரு வாராருன்னு சொன்னாங்களே, ஏன் வாராரு? ஏன் வாராருன்னு சொன்னா, இந்த பூமியில அழிவின் காலம் வருகிறது. அந்த அழிவின் காலத்திற்கு உங்களை தப்புவிப்பின் வாக்கு கொடுத்தாரு. வாக்கு கொடுத்த கர்த்தர் நிச்சயமாக பூமியின் மத்தியாக, வானத்தின் மத்தியாக நிற்கிறாரு. சபையானது எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. மத்திய